Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபி 7th லெசன் ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு இந்த லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசன்ஸ்க்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ளஸ் ஸ்டோரி டைப் எக்ஸ்ப்ளனேஷனும் அப்லோட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக ஹிஸ்ட்ரி லெசன்ஸ்க்கான ஸ்டோரி டைப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸ்க்கான செகண்ட் பார்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் சார். ஏன்னா ப்ரீவியஸ் டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கவர் ஆகிருக்கும். இப்போ இந்த செகண்ட் பார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் லைஃப் ஸ்டாக்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. லைஃப் ஸ்டாக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ விலங்குகள்லாம் இருக்குல்ல, ஆடு மாடு இதெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்மளோட எக்கனாமிக்கல் க்ரோத்தில் அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஆடு மாடு கோழி மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக்கல் க்ரோத்தில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், livestock has remained an integral part of socio-economic fabric of rural people. அதாவது ரூரல் பீப்புள் அப்படின்னு சொன்னால் வில்லேஜில் வாழக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விலங்கினங்கள் ஆடு மாடு கோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருந்துட்டு வந்துருக்கு. கோட் இஸ் ஆல்சோ known as poor man's cow in India. It forms a very important component in dry land farming systems in the marginal or underlanding lands unsuitable for the rearing of the types of cattle like cow or buffalo. Goat is the best alternative, which the very low investments goat rearing can be made into profitable venture for a small and marginal farms. அதாவது ஆடு இருக்கு இல்லையா, ஆடை ஏழைகளின் பசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லப்போ ஏழைகளுக்கு தேவையான இறைச்சி, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பால், அவங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கறதுனால, இயற்கை உரம் எல்லாமே கொடுக்கறதுனால அது ஏழைகளின் பசு அப்படின்னு சொல்லிட்டு ஆடு சொல்லப்படுது. சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு இந்த பசு அதுக்கடுத்து எருமைகள் இதெல்லாம் மேய்க்க முடியாத பிளேசஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளை ஈஸியாக நம்ம மேய்க்கலாம். அந்த மாதிரி மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வளர்க்குறதுலாம் நிறைய அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு நிறைய இன்கம் கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு நிறைய எக்கனாமிக்கல் க்ரோத் டெவலப் ஆகுது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு நெசசரியான ஒன்றா மாறிடுச்சு. ஆடு வளர்ப்புலேயும் நிறைய லாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Tamil Nadu Dairy Development Corporations Limited was transformed into the newly registered Tamil Nadu Cooperative Milk Producers Federations Limited, popularly known as ஆவின். அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஆவின் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாமே கவர்மெண்ட் சேல் பண்ணக்கூடிய ஆவின், அதாவது கவர்மெண்ட் மக்கள்கிட்ட இருந்து பாலை கலெக்ட் பண்ணி அவங்க சேல் பண்ணக்கூடிய ஒரு சேலிங் ஒரு ஸ்டோர் தான் அந்த ஆவின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது ஸ்டார்டிங்கில் என்ன நேமில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தி தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கடுத்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதை பாப்புலராக ஆவின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தென் ஷீப், அதாவது இப்போ இது கோட் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வெள்ளாடு, அதாவது ஷீப் அப்படின்னு சொன்னால் செம்மறி ஆடு. சரிங்களா? செம்மறி ஆடு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஷீப் இஸ் யூஸ்டு ஃபார் மல்டிபிள் பர்பஸஸ் லைக் wool, மீட், மில்க், ஸ்கின்ஸ் அண்ட் மேனர் and forms an important component of the rural economy, particularly in the arid, semi-arid and mountainous areas of Tamil Nadu. It provides a dependable source of income the shepherds through the sale of wool and animals. இப்போ இந்த செம்மறி ஆடுகள் எதுக்காக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு செம்மறி ஆடுகள்லேருந்து வரக்கூடிய ரோமம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்வெட்டர்ஸ், அதுக்கு நமக்கு தேவையான பெட்ஷீட்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி அதில் மீட், அதாவது நமக்கு இறைச்சி கிடைக்குது, அதுலேருந்து அதுக்கப்புறம் மில்க் கிடைக்குது. அதோட தோல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பயன்படுது. இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு செம்மறி ஆடுகள் பயன்படுறதுனால அதை மேய்க்கக்கூடிய ஷெப்பர்ட்ஸ், அதாவது செம்மறி ஆடுகளை மேய்க்கிறவங்கள ஷெப்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம்மாக அது வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து ஃபிஷிங், தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஃபிஷிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சின்ஸ் தமிழ்நாடு இஸ் ஏ கோஸ்டல், ஃபிஷிங் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ஆக்குபேஷன்ஸ் இன் தி ஸ்டேட்ஸ் வித் widespread reservoirs and rivers. Inland fishing also seen into கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட். அதாவது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால கடல் மீன்பிடிப்பும் அதே மாதிரி உள்நாட்டு மீன்பிடிப்பும் பார்த்தா ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லபடியான மீன்பிடிப்பை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்னு சொன்னோன்னா இன்லேண்டில் எவ்வளோ நம்ம ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கோம், அதே மாதிரி மெரைன் ஃபிஷிங்னா அதில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தா மெரைன் ஃபிஷிங்கில் நம்ம அன் ஏரியா ஆஃப் 41,412 square kilometer of continental shelves of the state favors the coastal fishing, and Tamil Nadu is one of the
லீடிங் ஸ்டேட்ஸ் இன் தி மெரைன் ஃபிஷிங் ப்ரொடக்ஷன். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 41,412 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்மளோட கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் வந்து பார்த்தா தமிழ்நாடு பெரும்பாலான தமிழ்நாடு மாவட்டங்கள் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே மீன்பிடிப்புக்கு வந்துட்டு ரொம்பவே பயன்படக்கூடிய ஒரு பகுதியை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி வந்துட்டு பயன்படுது. இதனால தமிழ்நாடு ஃபிஷிங்கில் வந்து பார்த்தோன்னா மீன்பிடிப்பு தொழிலில் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக வந்துட்டு உருவெடுத்திருக்கு. அதுக்கடுத்து மெரைன் ஃபிஷிங் இஸ் ஆல்சோ called inshore fish or nertic fish carried out in the oceans and seas. Large mechanized boats and used for fishing. In oceans or sea waters, fishing within a few kilometers from the shoreline is called the inshore fishing. And in the fishing in the far from shore, typically 200 to 20 to 30 miles out in the water, hundreds thousands of feet in deep is called ஆஃப்ஷோர் ஃபிஷிங். அதாவது கடலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் மீன்பிடிப்பு தொழில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு லார்ஜ் மெக்கானைஸ்டு, அதாவது பெரிய ஒரு மெக்கானிக்கல் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கப்பல் வந்து தேவைப்படும். சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா கடலில் மீன் பிடிக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையில் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோர், இன்னொன்று ஆன்ஷோர். ஆஃப்ஷோர் அப்படின்னு சொன்னேன்னா குறைந்த அளவு ஆழம் இருக்கக்கூடிய பகுதிகளில், அதேமாதிரி குறைந்த தூரத்தில் குறைந்த ஆழம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பிடிக்கக்கூடிய மீன். அதே மாதிரி ஆஃப்ஷோர் அப்படின்னு சொன்னால் அதாவது கடற்கரை பகுதியிலேருந்து 20 to 30 மைல் தூரத்தில் கடல் ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 2000 மீட்டர் ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கக்கூடிய அதை தான் ஆஃப்ஷோர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தி ஃபிஷ் வெரைட்டிஸ் காட் இன் தி ஷார்க்ஸ், ஃப்ளையிங் ஃபிஷ், கவுன்ஸ், கேட் ஃபிஷ், சில்வர், பெல்லிஸ் அண்ட் கிராப்ஸ். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலில் பிடிக்கக்கூடிய மீன்கள்னு ஒரு வகைகள் கொடுத்துருக்காங்க. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் contribute about 40% to marine fish productions in this state. Their coastal locations favorable fishing in these regions. தமிழ்நாட்டில் அதிகப்படியான கடல் மீன்பிடிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இந்த பிளேசஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 40% ஆஃப் மெரைன் ஃபிஷிங்கை இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட ரிவர், ஆறுகள், அதுக்கடுத்து குளங்கள் இதிலெல்லாம் நம்ம மீன் பிடிக்கிறோம்ல, அதுதான் இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். அதில் எவ்வளோ எந்த டிஸ்ட்ரிக்ட் முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்லேண்ட் ஃபிஷஸ் இஸ் கேரிட் அவுட் இன் லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், estuaries, backwaters and swamps. Oysters and prawns are cultivated in the original nurseries. Catamaran, diesel boats and floating nets are used in the fishing. Tamil Nadu Fisheries Department has introduced several programs for the betterment of fishing. Vellore district leads the productions of inland fishing production with 10% of the state production. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகள், குளங்கள், அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் இந்த மாதிரியான பகுதிகள், நீர்த்தேக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷிங் உள்நாட்டு மீன்பிடிப்பு வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த உள்நாட்டு மீன்பிடிப்பு ஆறில் வந்துட்டு மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரிய போட்டெல்லாம் தேவைப்பட கிடையாது. அதேமாதிரி கட்டுமரம், அதுக்கடுத்து டீசல் போட்ஸு, மிதக்கக்கூடிய கட்டுமரங்கள் இதெல்லாம் இருந்தாலே நம்ம மீன் பிடிச்சிடணும். சொல்ல அதை தான் இந்த மாதிரி இன்லேண்ட் ஃபிஷிங் பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுக்கடுத்து நிறைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ஸ் தான் கிட்டத்தட்ட 10% ப்ரொடக்ஷனில் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு இருந்துட்டு வந்து சொல்ல. வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அடுத்து கடலூர், சிவகங்கை அண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்ட்ஸ் தி செகண்ட் வித் 9% ஆஃப் தி இன்லேண்ட் ஃபிஷிங் கேட்ச் ஈச் அதர். அதாவது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர், சிவகங்கை, கடலூர் இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 9% செகண்ட் பிளேஸில் இன்லேண்ட் ஃபிஷிங்கில் செகண்ட் பிளேஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வாட்டர் ரிசோர்ஸஸ் தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்தெந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த ஆறுகள் ஃப்ளோயிட்டு வந்துட்டு இருக்குது, அதேமாதிரி எந்தெந்த ஆறுக்கு இடையில் வந்து நம்ம எந்தெந்த டேம்ஸ் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? வாட்டர் இஸ் தி ப்ரீஷியஸ் கிஃப்ட் ஆஃப் தி நேச்சர் humankind, the million of other species living in one earth. அதாவது மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிக முக்கியமான ஒரு பரிசு அப்படின்னு இந்த வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தமிழ்நாடு constitutes the 4% of India's land area and the inhabited by 6% of India's populations, but has only 2.5% of India's water resources. More than 95% of the surface water
80% ஆஃப் கிரவுண்ட் வாட்டர்ஸ் ஹேவ் பீன் ஆல்ரெடி பீன் புட் இன் யூஸ். அதாவது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட பரப்பளவு இந்தியாவோட பரப்பளவுல 4% கான்ட்ரிபியூட் பண்றோம். அதேமாரி மக்கள் தொகையில இந்தியாவுல 6% ஆஃப் மக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2.5% ஆஃப் இந்தியா ரிசோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மோர் தென் 2.5% தான் நமக்கு வாட்டர் ரிசோர்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்கு சரியா. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 95% ஆஃப் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 95% நீர் வளங்களை நம்ம ஏற்கனவே பயன்படுத்திட்டோம். அதேமாதிரி 80% நிலத்தடி அடியில இருக்கக்கூடிய 80% நீரை வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா. அது தமிழ்நாட்டில் எத்தனை வகையான ரிவர்கள் ஓடுது அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 17 ஆறுகள் வந்துட்டு வருது. ரிவர் பேசின் அப்படின்னு சொன்னால் 6 ஆற்று வடிகால்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 17 ஆறுகள் வந்துட்டு ஓடுது. ரிசர்வேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 81 ரிசர்வேர்ஸ், அதாவது நீர்த்தேக்கங்கள், மேட்டூர் டேம் மாதிரி 2 டேம்ஸு, 81 டேம்ஸ் இருக்குது. அதுக்கு டேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏரிகள் இவ்வளோ இருக்குது. ஓப்பன் வெல்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். தமிழ்நாட்டில் வந்துட்டு மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்துட்டு ஒரு டேம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேமில் வந்துட்டு டேம் தண்ணிக்காக மட்டுமே பயன்படுத்த மாட்டோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குடிநீருக்காக பயன்படுத்துவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. நீர்ப்பாசனத்துக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மின் உற்பத்தி பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதே நீர்த்தேக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு வளர்ப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் மல்டிபர்பஸ் வேலி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மல்டிபர்பஸ் வேலி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். மேட்டூர் டேம். தி மேட்டூர் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் in the George where river Kaveri entered in the plains. It is one of the oldest dam in India. It provides irrigations to Salem, Erode, Karur, Tiruchirappalli, Thanjavur, Thiruvarur and Nagapattinam districts farmlands. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நீர்ப்பாசன வசதியும் அதே மாதிரி குடிநீர் வசதி அதே மாதிரி ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டேம் எது அப்படின்னு சொல்லி மல்டி பர்பஸ் வேலி ப்ராஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி மேட்டூர் டேம். மேட்டூர் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. இந்த மேட்டூர் டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி இந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு எல்லாமே நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுக்குது சரிங்களா. அதுக்கடுத்து பவானி சாகர் டேம். பவானி சாகர் டேம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பவானி சாகர் டேம் இஸ் located 80 kilometers away from Coimbatore city in the districts of Erode. It has been constructed across the river Bhavani. This dam is one of the biggest earthen dams of country. பவானி சாகர் டேம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா. இது வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு ரிவரும் கூட வந்து டேம் அப்படின்னு சொல்லலாம். அமராவதி டேம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அமராவதி டேம் இஸ் shooted is 25 kilometers away from Udumalpet in Tirupur district. The dam has been constructed across the river Amaravati, a tributary of Kaveri. அமராவதி டேம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் உடுமல்பேட்டில் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இது வந்துட்டு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு சரிங்களா. இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக எந்த ஆறுக்கு இடையில் கட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அமராவதி ஆற்றுக்கு இடையில் கட்டப்பட்ட டேம் தான் அமராவதி டேம். இந்த அமராவதி டேம் காவிரி ஆற்றோட ஒரு துணை ஆறு சரிங்களா. அதுக்கடுத்து தி டேம் வாஸ் பில்ட் primarily for irrigations and flood control. A small hydropower station has been installed recently. அதாவது இந்த அமராவதி டேம் வந்து எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் இதை வெள்ளம் வர ஃப்ளட் சீசனில் வந்து பார்த்தா நிறைய மக்கள் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிறது அந்த ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட டேம் தான் இந்த அமராவதி டேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷன் வந்துட்டு அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. நீர்மின் சக்தி அதாவது வாட்டரை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரீசெண்டாக அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கிருஷ்ணகிரி டேம். கிருஷ்ணகிரி டேம் இஸ் ஷூட்டட் a distance of 7 km from கிருஷ்ணகிரி towards தருமபுரி. கிருஷ்ணகிரி டேம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் போகிற வழியில் ஒரு அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் தி ரிவர் தென்பெண்ணை இன் செங்கம் தாலுக். அது வந்து தென்பெண்ணை ஆற்றோட குறுக்கில் செங்கம் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த சாத்தனூர் டேம் கட்டப்பட்டிருக்கு. இட் இஸ் தி மிடஸ்ட் ஆஃப் சென்னகேசவா ஹில்ஸ். It irrigates the lands of Tandrampet and Tiruvannamalai blocks. There is also a large crocodile farm in a fish grotto
parks are maintained inside the dam for tourists and gardens are used by the film industry. சாத்தனூர் டேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே வந்துட்டு கட்டப்பட்டிருக்கு. இது செங்கம் தாலுக்கில் இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து சென்னகேசவ மலைக்கு பக்கத்துக்கு தான் இந்த சாத்தனூர் டேம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த சாத்தனூர் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முதலைகளை பராமரிக்கிறதுக்கான ஒரு பண்ணை வந்துட்டு இருக்குது. அந்த முதலைகள் பண்ணையிலும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பார்க்கும் இருக்குது. அந்த பார்க்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களால் டூரிஸ்ட் பிளேஸாகவும் அதே மாதிரி ஷூட்டிங்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு சரியா. முல்லை பெரியார் டேம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முல்லை பெரியார் டேம் வாஸ் பில்ட் இன் பை தி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் 1895. It has been constructed on the Periyar River, which originates from Thekadi hills of Kerala. The dam was built mainly for the watering to the farmland in Tamil Nadu, which is perennially drought prone. அதாவது இந்த முல்லை பெரியார் டேம் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 1895 பெரியார் ஆறுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முல்லை பெரியார் டேம் வந்துட்டு கட்டியிருக்காங்க. இது பெரும்பாலும் எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாயத்துக்கு நீர்ப்பாசன வசதிக்காக கட்டப்பட்ட ஒரு டேம் தான் இந்த முல்லை பெரியார் டேம் 1895 கட்டியிருக்காங்க. இது எங்கே உருவாகுது அப்படின்னு சொன்னால் தேக்கடியில் கேரளாவில் இருக்கக்கூடிய தேக்கடி அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு உருவாகக்கூடிய ஆறு தான் இந்த முல்லை பெரியார் டேம் சரிங்களா. அதுக்கடுத்து வைகை டேம் எங்கே கட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம். This dam was built across the river Vaigai near Andipatti. The dam with the height of 111 feet can store water up to 71 feet. It is located 7 kilometers from Andipatti and 70 kilometers from Madurai. This dam was opened in 21 January 1959. வைகை டேம் வந்துட்டு வைகை ஆறு குறுக்கே வந்துட்டு கட்டப்பட்டிருக்கு. இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 111 அடி. இந்த 111 உயரத்தில் 71 அடி வந்து பார்த்தோன்னா நம்ம தண்ணியை வந்து நிரப்பி வச்சுக்கலாம். இது வந்துட்டு மதுரையிலேருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆண்டிப்பட்டிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 1959 ஜனவரி 21 வந்துட்டு கட்டி வைக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து மணிமுத்தார் டேம் இஸ் லொக்கேட்டட் அபவுட் 47 கிலோமீட்டர் ஃப்ரம் திருநெல்வேலியில் மணிமுத்தார் டேம் இருக்குது. அதுக்கடுத்து பாபநாசம் டேம் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி Karayar Dam and is located about 49 kilometers away from the Tirunelveli. The dam is used to irrigation Tirunelveli and Thuthukudi. இந்த பாபநாசம் டேம் வந்துட்டு கரையார் டேம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது திருநெல்வேலியிலேருந்து 49 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு சரிங்களா. இது திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளுக்கு அதிகப்படியான நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தி கொடுக்குது. அதுக்கு பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் இட் இஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஸ்டேட்ஸ். Envisage the constructions of 7 interconnected reservoirs has been arresting the water of 7 rivers which include the major rivers of Parambikulam and Aliyar. Parapalar project is located near the Vatanjatram. It is storage capacity is 167 million cubic feet of water. It is about 75 kilometers of Madurai in the இன்னிஸ்ட் பழனி தாலுக். அதாவது பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் தமிழ்நாடும் அதே மாதிரி கேரளாவும் ரெண்டு பேரும் அங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக போகக்கூடிய தண்ணியை வந்து சேமித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் சரிங்களா. இது கிட்டத்தட்ட 7 ஆறுகள்லேருந்து ஒன்றா சேர்க்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கடுத்து பரப்பலார் ப்ராஜெக்ட் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தண்ணியை வந்துட்டு எந்த மாதிரிலாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் பிளானிங், டெவலப்பிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் அண்ட் தி மேனேஜிங் தி ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே திட்டமிடுறது தான் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சரிங்களா. தி டிமாண்ட் ஃபார் தி வாட்டர் இன் தமிழ்நாடு இஸ் இன்க்ரீசிங் ஆஸ் அட் ஃபாஸ்ட் ரேட் both due to the increasing the population and also due to the larger per capita needs triggered by the economical growth. Demands from the other sectors such as domestic and industry have been growing significantly. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் நீர் தேவை வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வளர்ச்சியின் காரணமாகவும் இங்கே வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு எக்கனாமிக்கல் க்ரோத் காரணமாக நிறைய கம்பெனிஸ் உருவாக்குறதுனால அந்த கம்பெனிஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய நீர் தேவைகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வாட்டர் நெசசிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து the state is heavily dependent on monsoon rains. Since the state is centrally depends on the rains for recharging its water resources, monsoon failures leads to the acquire of
scarcity and serve the drought. So it is important to save the water for us the future generation. அதாவது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு தேவையான நீர் தேவை வந்து பார்த்தீங்கன்னா பருவகால மழைகள் தான் கிடைக்கும். சவுத் ஈஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அந்த மான்சூனில் இருந்தால் நமக்கு பெரும்பாலும் நல்ல மழைப்பகுதி வந்துட்டு கிடைக்குது. பட் இந்த மான்சூன் பருவகால மழைகள் வந்துட்டு பொய்த்து போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு மழைப்பொழிவு இருக்குது. மழைப்பொழிவு இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கான நீர் தேவைகள் கிடைக்கிறதுல இதனால வறட்சி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வறட்சி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பின் வரும் காலங்களுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை வந்துட்டு நம்ம சேமித்து வைக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கடுத்து மினரல் ரிசோர்ஸ். தமிழ்நாட்டில் என்னென்னமான மினரல் ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Tamil is the leading holder of the country's resources: vermiculite, magnetite, dunite, rutile, garnet, molybdenum, and the ilmenite. The state accounts of countries 55.3% of lignite, 75% of vermiculite, 69% of dunite, 59% of granite. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள். இப்போ வந்துட்டு அயன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அயனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் தான். அந்த மாதிரி மினரல் ரிசோர்ஸஸ் தான். இந்த மினரல் ரிசோர்ஸஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கோல்டு, சில்வர் எல்லாமே வந்து நமக்கு தெரியுது. பட் ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத ரிசோர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் லிக்னைட், வெர்மிகுலைட் இதெல்லாமே. அந்த லிக்னைட் அப்படின்னு சொன்னால் நிலக்கரி இருக்குல்ல, நிலக்கரி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 55.3% வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸஸும் மினரல் ரிசோர்ஸஸும் நேம் கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் அது எங்கெங்கெல்லாம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் raw materials and convert them into the usable products or goods. Textiles, sugar, paper, leather, cement, electrical equipment, automobiles, information technology and tourism are the major industries of Tamil Nadu. அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மற்றொரு பொருளை இப்போ வந்துட்டு காட்டன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காட்டனை ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸாக வந்துட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு மூலப்பொருளை வந்துட்டு நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை உருவாக்குற ஒரு பிளேஸ் தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் எது அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்டைல், சுகர், பேப்பர், லெதர், எலக்ட்ரிக்கல் இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? அதுக்கப்புறமா டூரிசம், அதுக்கடுத்து ஐடி ஃபீல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் நம்மளை எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னலி வெல் டெவலப்டு இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு. தி டெக்ஸ்டைல் மில்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் இன் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பல்லடம், கரூர், திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை அண்ட் ஈரோடு. அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் ஜவுளித்துறை அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. சொல்லுங்கள். அதுக்கடுத்து ஈரோடு இன் தமிழ்நாடு இஸ் வெல் நோன் ஃபார் மார்க்கெட்டிங், ஹேண்ட்லூம்ஸ், பவர்லூம்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கார்மெண்ட்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்லூம், அதுக்கடுத்து பவர்லூம், ரெடிமேட்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மார்க்கெட்டாக வந்துட்டு ஈரோடு மாவட்டம் வந்துட்டு இருந்துட்டு வந்துருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் தி மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. கோயம்புத்தூர், திருப்பத்தூர் அண்ட் ஈரோடு கான்ட்ரிபியூட்ஸ் ஏ மேஜர் ஷேர் ஆஃப் ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் த்ரூ தி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி எது அழைக்கப்படுதுன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு அழைக்கப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் அப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளோட திருப்பூர், ஈரோடு இதெல்லாமே இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்த்தா அதிகப்படியான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால அது வந்துட்டு மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுமே தமிழ்நாட்டுக்கு தேவையான நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக நிறைய எக்கனாமிக்கல் க்ரோத் கொடுக்குறாங்க. ஸோ தி ரீஜன் இஸ் ரெஃபர்ட் அஸ் டெக்ஸ்ட் வேலி ஆஃப் தமிழ்நாடு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த 3மே வந்து பார்த்தா டெக்ஸ்ட் வேலி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து கரூர் இஸ் நோன் அஸ் தி டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. கரூர் வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கரூர் வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? டெக்ஸ்ட் வேலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இது 3 சேர்த்து தான் டெக்ஸ்ட் வேலி. அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் கேபிட்டல் அப்படின்னு சொன்னால் கரூர். சரிங்களா? அதுக்கடுத்து சில்க் டெக்ஸ்டைல், அதாவது பட்டு துணி அப்படின்னு சொல்கிறோம்ல, பட்டு உற்பத்தியில் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த தமிழ்நாடு ஆக்குபைஸ் தி 4th பொசிஷன்ஸ் இன் தி கண்ட்ரி இன் சில்க் ப்ரொடக்ஷன்ஸ். காஞ்சிபுரம் சில்க் இஸ் யூனிக் இன் தி குவாலிட்டி அண்ட் இட்ஸ் நோன் as ஃபார் தி traditional value all over the
வேர்ல்டு அதாவது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, சில்க்ஸ் ப்ரொடக்ஷன்ல 4த் பிளேஸ்ல இந்தியாவிலே இருக்கிறாங்க. இதில எவ்வளோ பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் சில்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில்க் அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை இந்த மாரி பிளேஸஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பட்டு துணிகள உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா. அதுக்கடுத்து லெதர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில லெதர் இண்டஸ்ட்ரி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தமிழ்நாடு அக்கவுண்ட்ஸ் ஃபார் 60% ஆஃப் லெதர் tanning process of India and 38% of ஆல் லெதர் ஃபுட்வேர் கார்மெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் அதாவது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 60% இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய தோல் பொருட்களில் 60% உற்பத்தி பண்ணுறோம். அதே மாதிரி ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களில் 38% ஃபுட்வேர்ஸ் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் சரிங்களா. அதுக்கடுத்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் இன் ட்ரெயினர்ஸ் அண்ட் லொக்கேட்டட் around Vellore nearby towns such as Ranipet, Ambur, Vaniambadi. The Vellore district is the top of exports of finishing goods, leather and goods in the country. அதுக்கடுத்து வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிகப்படியான லெதர் அதாவது தோல் கம்பெனிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேலூர் சுற்றி இருக்கக்கூடிய ராணிப்பேட், ஆம்பூர் இந்த பிளேசஸில் வாணியம்படி இந்த பிளேசஸ் எல்லாமே இந்த தோல் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்குது. அதேமாதிரி தோல் கம்பெனிஸ் இங்கே இருக்கிறதுனால லெதர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்துட்டு வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு இருக்குது சரிங்களா. சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட்ஸ் அதாவது சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. லெதரை பற்றின ரிசர்ச் வந்துட்டு பண்ணுறதுக்காக ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னால் பட்டு அப்படின்னு சொல்லலாம். மதுரை மல்லி, திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாய் வழக்காக சொல்லக்கூடிய வழக்கு வந்துட்டு இது அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு இப்போ வந்துட்டு பட்டு அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லலாம். இது பட்டு அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம் தான் ஃபேமஸ். அதேமாதிரி அல்வா அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு இதுதான் ஃபேமஸான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணக்கூடியதாக ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த பிளேஸ்லாம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆரணி வந்துட்டு சில்க் ஃபேமஸ், காஞ்சிபுரம் சில்க் ஃபேமஸ், அதேமாதிரி கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் அண்ட் கோஆர்டினேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபேமஸான ஒரு பிளேஸஸ் தான். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எந்தெந்த பிளேஸ் எதுக்கு வந்துட்டு ஃபேமஸானதுன்னு கொடுத்துருக்காங்க அந்த பேராகிராஃப் வந்துட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான இண்டஸ்ட்ரி பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் சரிங்களா. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் டிஎன்பிஎல் இஸ் a government of Tamil Nadu enterprises producing newsprints and printing and writing papers at the its mill located in காகிதபுரம் இன் கரூர் டிஸ்ட்ரிக்ஸ். அதாவது தமிழ்நாடு டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். டிஎன்பிஎல் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட். இது வந்துட்டு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கரூரில் இருக்கக்கூடிய காகிதபுரம் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு இருக்குது சரிங்களா. டிஎன்பிஎல் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அக்கம்ப்ளைஸ்ட் மில்ஸ் இன் தி வேர்ல்ட் ப்ரொடியூசிங் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேப்பர் acceptable quality primarily from baggages and pulpwoods. Other paper mills of the state are founded in Pukathurai of the Kanjipuram districts and Bhavanisagar, Pallipalayam, Paramati Velur, Coimbatore, Udumalpet, Toppambatti and Nilakotai and சேரன் மாதேவி இந்த பிளேசஸ் எல்லாமே இந்த காகிதபுரம் அதாவது கரூர் டிஸ்ட்ரிக்டை தவிர மற்ற பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் சரிங்களா. அதுக்கு சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிமெண்ட் ப்ரொடியூசிங்ஸ் அண்ட் கன்சம்ஷன்ஸ் கண்டினியூஸ் டு க்ரோத் despite the general recessions in the economy. India is one of the largest cement producers and ranked the second in the world with the annual production capacity of 181 million tons. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தா மிக முக்கியமான சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக வந்துட்டு இருந்துட்டு வந்துருக்கு. உலக அளவில் இந்தியா வந்துட்டு சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் 2வது பிளேசஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 181 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன்ஸ் TANSEM is one of among them major cement producers in Tamil Nadu, operating in the 2 cement units, one at Arivallur and another one is Alangulam. Upstairs cement sheets plant and Alangulam and the stones were pipeline university with the other units of TANSEM. Sankar cement, Jwari cement, Ultratech cement, Madras cement and Dalmia cements are the other private cement brands of produced in Tamil Nadu. தமிழ்நாடு வந்து TANSEM தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் ஆலங்குளம் வந்துட்டு இருக்குது. அது இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதர் ப்ரைவேட்
சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் எது அப்படின்னு சொன்னா, சங்கர் சிமெண்ட், ஜாரி சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட் இது எல்லாமே சரிங்களா. இதெல்லாம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மேஜர் சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சரிங்களா. இந்த லெசன்ஸ் வந்துட்டு பெரிய லெசன் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு எல்லா பார்ட்டும் வந்துட்டு இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணினா இது பார்ட் 2 எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் லெசன்ஸ்க்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ளஸ் ஸ்டோரி டைப் எக்ஸ்ப்ளனேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். குறிப்பாக ஹிஸ்ட்ரிக்கு ஸ்டோரி டைப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் ரொம்பவே நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னு சொன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தா பிளேலிஸ்ட்லையும் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் புக் பேக் 1 மார்க்ஸ் ப்ளஸ் வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பற்றி அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நான் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.